வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றேன். குறைவின்றி குற்றமின்றி பொருளாக வந்த நீங்காத ஒரே நிமிஷம் ஐயா, என் த்ரோட் கொஞ்சம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தன் குற்றம் குறைகள் தம்மை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும். பிறர் தவற்றால் மிக வருத்தம் துன்பமது வந்த போதும் நன்மைக்கே யாம் செய்த பாவம் போச்சு. நான் கண்ட தெளிவு இது நலமே பெற்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள்நிதி ஆனந்தி ரங்கராஜன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். மௌனம் என்பதை பற்றி நேற்று சிந்திக்க ஆரம்பித்தோம். எல்லா மகான்களும் நமக்கு அளித்த விளக்கங்கள் நமக்கு நன்கு ஆழ்ந்து புரிய வேண்டும் என்றால் மௌன நோன்பு என்பது இயல்பான நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முறையாக சாமிஜி கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த மௌனத்துல போய் உட்கார்ந்தாலும் முழுக்க 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 எண்ணமற்ற நிலை என்பதெல்லாம் ரொம்ப கடினமான ஒன்று. கடினமான ஒன்றுனா அது என்ன முயன்றாலும் அந்த மூளை என்ற அந்த கருவி நம்ம உயிர்த்தன்மையில சுழன்று சுழன்று அதனோடு வெளிப்படும் போது எண்ணமாகத்தான் வெளிப்படும். அந்த எண்ணத்தை ஆழ்ந்து கவனிக்கிறதுக்கு தான் நாம அந்த மௌனத்தை பிரயோஜனப்படுத்துறோம். என்ன எண்ணம் வருது, ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவுல ஒரு கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த கேப் தான் அந்த இறைத்தன்மை அப்படிம்பாங்க. இடையன் என்று ஒரு பெயர் உண்டு கிருஷ்ணனுக்கு. என்னன்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இடையில, ஒவ்வொரு அணுவுக்கும் இடையில, அந்த எல்லாவற்றிற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தன்மை, கிருஷ்ணம் என்ற அந்த சுத்தவெளித்தன்மையை உணர்த்துறதா அந்த வார்த்தை. அப்படி நம்ம மௌனம் இருக்கிறப்போ அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு எண்ணமாக வருது, அடுத்து ஒரு எண்ணமாக வருது,
அப்ப அந்த எண்ணமும் எங்கிருந்து வருதுன்னா, அந்த பரநிலை என்ற, இயற்கை என்ற, இறைத்தன்மை என்கின்ற அந்த மூலம் தான் அசைந்து, அசைந்து, அசைந்து அணுவாகி, அண்டகோடிகளாகி, எல்லாமாகி, நமக்குள்ளேயும் நாமாகி, எண்ணமாகவும் இருக்கு. அங்க ஆரம்பித்தது இந்த மறுமுனையில எண்ணமாகுது. த எண்ட் ஆஃப் அவர் மைண்ட் இஸ் காட். அப்போ அந்த எண்ணத்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எப்படி வருது? அந்த எண்ணம் எப்படி வருதுன்னா, ஒரே தன்மை தான் இறைத்தன்மை. பிரம்மம் ஒக்கட்டே பரபிரம்மம் ஒக்கட்டே. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். சர்வம் சிவமயம். ஆனால் அந்த எண்ணம் அந்த ஒரே தன்மையில வர்றதில்ல. அது 2 விதமாக நம்மகிட்ட மனம் என்ற தன்மையில செயல்படும்போது 2 விதமாக டுயாலிட்டி என்று சொல்வார்கள். இன்பம், துன்பம். விருப்பு, வெறுப்பு. வேண்டும், வேண்டாம். எந்த இதுலயும் இந்த 2 தன்மையோட தான். பிடிச்சிருக்கு, பிடிக்கல. அப்ப எது இது 2ஆ மாறுது? அந்த 5 புலன் வழியாக அதே எண்ணத்தை உணர்வாகப் பெறும்போது, உணவுல பிடிச்சிருக்கு, பிடிக்கல. வாசனையில பிடிச்சிருக்கு, பிடிக்கல. அந்த மாரி அந்த கண்கள்ல பார்க்கிற தன்மையில, பொருட்கள்ல பிடிச்சிருக்கு, பிடிக்கல. அந்த மாரி ஒரு ஜஸ்ட் ஒரு புடவ கடைக்கு போனா கூட 100 புடவ போட்டா கூட பிடிச்சிருக்குன்னு சொல்றது 2 தான் இருக்கும். அந்த மாரி எல்லாத்துலயும் அந்த பிடிச்சிருக்கு, பிடிக்கல, பிடிச்சிருக்கு, பிடிக்கல. இதுல அப்படி இருந்தா நல்லா இருக்கும். இதுல அப்படி எண்ணம், 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 எண்ணம் என்ற தன்மையில அது எது எண்ணமாக வருகிறதுன்றத கொஞ்சம் நுணுகி ஆராய சொல்றார் சுவாமிஜி. அப்போ ஒவ்வொன்னும் பரமுதலாய் அந்த பொருள் வரை வந்தது இறைநிலை தான். இங்க பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு எது சொல்லுது? என்னுடைய மனம் அந்த பொருள பாக்குது கண்ணு வழியா. அது எனக்கு ஒவ்வாத ஒரு தன்மையை உருவாக்குது. அந்த 14-40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட்ல. அப்போ நாம எப்படி பாக்க கத்துக்கணும்ன்றதையும் சுவாமிஜி சொல்றாரு. மௌன நோன்பு என்பது நாம நம்மை சுற்றியுள்ளவற்றை எந்தக் கண் கொண்டு பார்க்க வேண்டும்? நம்ம இத்தன நாளா பார்த்த கண் வேற. இப்போ இந்த தவம் பண்ணி மனதை நுணுகி நம்ம ஆராய்ச்சி செய்து அந்த தன்மையில இப்ப நான் ஒரு பொருள பார்க்கிறேன். என் முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கு. ஒரு த எவர் சில்வர் டம்ளர் இருக்கு. ஒரு வெள்ளி டம்ளர் இருக்கு. ஒரு பித்தள டம்ளர் இருக்கு. இப்ப என்னுடைய மனம் இது கண்ணாடி டம்ளர் கீழ போட்டா உடைஞ்சிடும். உடனே ஒரு எண்ணம். எவர் சில்வர் டம்ளர். அத பார்த்த உடனே சரியா கழுவவே இல்ல போல இருக்கு. ஏதோ ஒரு எண்ணம். இப்போ பித்தள டம்ளர். என்னமோ அந்த புளி போட்டு தேய்ச்சா இது பளபளன்னு இருக்கும். ஒரு எண்ணம். வெள்ளி டம்ளர். ஆஹா! இது விலை மதிக்க முடியாது. இப்ப நம்ம டம்ளர் என்ன பண்ணிட்டோம்? ஒவ்வொரு டம்ளரும் இறைநிலையிலிருந்து வந்த அணுக்களின் கூட்டம் தான் கண்ணாடி டம்ளரா இருக்கு. அணுக்களின் கூட்டம் தான் எவர் சில்வர் டம்ளரா இருக்கு. அணுக்களின் கூட்டம் தான் பித்தள டம்ளரா இருக்கு. அணுக்களின் கூட்டம் தான் வெள்ளி டம்ளரா இருக்கு. ஆனால் நம்ம காட்சியில கிடைச்ச உடனே என்னுடைய மனம் அததற்கு ஒரு மதிப்பு கொடுக்கின்றது. அததற்கு ஒரு பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு சொல்லுது. அதனுடைய அந்த ஒரு மேன்மையை நினைக்கின்றது. தன்மையை நினைக்கின்றது. இந்த தன்மை எப்படி உருவானது? ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வுரு வரையில் அந்த கதைய நம்ம மறந்துட்டோம். இப்ப பரம்தான் அணுக்கள் துகளாகி கண்ணாடி டம்ளரா. இப்ப இந்த காட்சிய அப்படியே அணுக்கூட்டமா பாருங்க. அணுக்கூட்டம் தான் கண்ணாடி டம்ளரா, அணுக்கூட்டம் தான் எவர் சில்வர் டம்ளரா, அணுக்கூட்டம் தான் பித்தள டம்ளரா, அணுக்கூட்டம் தான் வெள்ளி டம்ளரா. சோ இப்ப அங்க காட்சி மறைந்துடுத்து. வெறும் அணுக்கூட்டமாக அந்த டம்ளர் நிக்குது. இப்ப அந்த அணுவையும் கழிச்சிட்டு பாருங்க அத. இறைநிலை மட்டுமே உணர முடியும். டம்ளர்ன்ற காட்சியும் இல்ல, அணுன்ற கூட்டம் டிராமாவும் இல்ல, இறைநிலை மட்டும்தான். அப்போ அந்த இறைநிலையே தான் அணுக்களாகி, அணுக்களின் கூட்டத்துல இந்த 4 விதமான பொருளா முன்னாடி நிக்குது.
அப்போ அது பொருள் எதை அறிவிக்குது? இறைநிலை தான் அதுல இருந்து அறிவிக்குது. நான் கண்ணாடின்னு ஒண்ணு அறிவிக்குது. ஏன்னா அதுவும் இறைநிலை ஆக்கப்பட்டு இறைநிலை அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த நான் கீழ போட்டா உடைஞ்சிடுவேன். அது அறிவிக்குது. எவர் டம்ளர். என்னால சூடு இவ்வளவு தாங்க முடியும். நீங்க பித்தளையில கொட்டி பாருங்க. சூடு பொறுக்கவே முடியாது. அதே வெள்ளியில கொட்டினாலும் அந்த டம்ளர ஒரே சூட்டினுடைய அந்த தன்மைய நீங்க அது 4த்துலயும் கொட்டுனீங்கன்னா, கண்ணாடி டம்ளர் ஒரு விதமான வெளிப்படுத்தும், எவர்சிலர் ஒரு விதமாக வெளிப்படுத்தும், பித்தளை ஒரு விதமாக வெளிப்படுத்தும், வெள்ளி கொதிக்க கொதிக்க இருக்கும். தொடவே முடியாது கொஞ்ச நேரத்துக்கு டம்ளர. அப்படி அறிவிக்கின்றது. அறிவுமயமான அந்த தெய்வீகம் தான் அணுக்களின் கூட்டத்தில் அசேதன பொருட்கள்ல கூட அறிவுமயமாக வெளிப்படுகின்றது. ஆற்றல் மயமாக தொகுத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த தன்மையில இப்ப நான் பார்க்கிறேன். பார்க்க கத்துக் கொடுக்கிறார் நம்ம சுவாமிஜி. பார்க்கும்போது இப்ப என் கண்ணோட்டம் மாறிவிடுகின்றது. எல்லாமே அணுக்கூட்டம் தான். என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தாண்டி அதை பார்க்கக்கூடிய அறிவுக்கண் எனக்கு வந்து விடுகின்றது. அந்த நிலையில நான் பொருட்கள பார்க்கிறேன், நபர்கள பார்க்கிறேன், உறவுகள பார்க்கிறேன். எத பார்த்தாலும் இப்ப இந்த டம்ளர் கதைய அப்படியே நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களையும் நுணுகி, நுணுகி, நுணுகி பார்க்க ஆரம்பிங்க. காண்பாராய், காண்பொருளாய், காண்பார்தம் காட்சியாய். அந்த காட்சியா கிடைக்கிறதும் அந்த பரசிவ வெள்ளம் என்கின்ற இறைத்தன்மையின், பரத்தன்மையின், மூலத்தன்மையின் மெய்ப்பொருள் தன்மையாக உள்ளது. காண்பாராய், காண்பொருளா இருக்கிறதும் அதே மெய்ப்பொருள் தான். காண்பாராய் உள்ள நானும் அந்த காட்சி என் கண்ணுக்கு வருது, டம்ளரா மூளையில பதியுது, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மூளை அறிவிக்குது. இது கண்ணாடி, இது பித்தளை, இது எவர்சிலர், இது வெள்ளின்னு. ஆனால் அறிவிப்பதற்கு மூலமாக என்னுள்ளே உள்ளது அந்த மெய்ப்பொருள் உணர்வு. நம்ம உணர்ச்சி நிலையில பார்க்கிறோம். 14-40 சைக்கிள்ஸ்ல உணர்வு நிலையில பார்க்கும்போது அதுவே மௌனம். வாழ்க்கைய மௌனம்னு ஏதோ உட்கார்ந்து நான் மௌனம் பண்றேன்னு உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமும் மனத குவிச்சுட்டு வெளியில வந்தா வேகப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த மௌனம் என்பது இயல்பாக வாழ்க்கை நடைமுறையாக பார்க்கின்ற அத்தனையும் அதே அமைதி. அதுதான் ஆக்கினையில மனச வச்சு எல்லாத்தையும் பாருங்க. ஆக்கினையில மனச வச்சு எல்லாம் சாப்பிடுங்க. ஆக்கினையில மனச வச்சு எல்லாத்தையும் கேளுங்க. ஆக்கினையில மனச வச்சு தொடு உணர்வை பெறுங்கள். இப்படி அந்த முகர்ச்சி 5 புலன் வழியாக எதை உணர்ந்தாலும் அதை ஆக்கினை என்ற அமைதித்தன்மைக்கு அதிலேருந்து பிறழாமல் நுண்மான் நுழை புலன் உணர்வு என்று சொல்லக்கூடிய நுண்ணிய அந்த மாண்புமிக்க உணர்வாக மாறிவிட வேண்டும் இந்த மனம். மாறும்போது நமக்கு கிடைக்கின்ற அந்த அமைதி உணர்வு, தொடர்ந்து கிடைக்கின்ற அமைதி உணர்வு, அந்த வேகமாக எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்ல. வெறுப்பு, வெறுப்பு, வெறுப்பு 2 தான் காரணம் அந்த டுயாலிட்டிக்கு. இன்பம், துன்பம் அனுபவிக்கிறோம். வெறுப்ப வெளிப்படுத்துறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கை முழுக்க இதுக்கே சரியா இருக்கு. எது எனக்கு பிடிச்சிருக்கு, எது எனக்கு பிடிக்கல. இந்த தராசுலயே வச்சு நம்ம வாழ்க்கை முடிச்சிடுவோம் போல இருக்கு. இல்ல. மௌனம் என்பது எப்போதோ, எங்கேயோ உட்கார்ந்து அதற்கான நேரம் ஒதுக்கி பண்ணுவது பயிற்சி முறை. அதுக்கப்புறம் வாழ்க்கையில குடும்பம் என்று வந்து நம்ம இதுலதான் வாழ்க்கை நடத்தி ஆகணும். சாமிஜி சொல்லுவாரு, சமாதி ஆதிக்கு சமமாக மனம் வைக்கணும்னா பார்க்கிற பொருளையெல்லாம் ஆதியா பார்க்கணும். நம்மள ஆதியா உணரணும் முதல்ல. அப்ப எப்போ அந்த ஆதிக்கு சமமான வாழ்க்கை முறையை வாழும்போது நமக்கு கிடைக்கின்ற அந்த உணர்வுக்கு பேர் தான் மௌனம். எதுக்கும் அலட்டிக்காம, எதுக்கும் உணர்ச்சி வசப்படாம, எல்லாவற்றையும் எது பண்ணலாம் உட்கார்ந்து திங்க் பண்ணி அந்த திட்டமிடல், விழிப்புணர்வு. அப்போ இந்த ஒரு பாடல்ல சுவாமிஜி அற்புதமா காமிச்சிருப்பாங்க. அந்த மலமொழிந்த காட்சி என்று.
கண் காணும் தோற்றத்தில் கருத்தால் கூர்ந்து களங்கமிலா நுண்ணியக்கமாக உள்ள கண் காணும் தோற்றத்தில் கருத்தால் கூர்ந்து களங்கமிலா நுண்ணியக்கமாக உள்ள விண்கண்டு. நான் இப்ப சொன்னதுதான். எல்லா டம்ளர்லயும் விண்ணின் கூட்டம் தான். அதன் இயக்க ஒழுங்காயாற்றும் வேகத்தில் விவேகமாம் அறிவறிந்து. அந்த டம்ளர் வேகமா இயங்குது உள்ளுக்குள்ள அந்த அணுக்கூட்ட தொகுப்பாக. அது விவேகமா வெளிப்படுது. நான் எவர் சில்வர் டம்ளர், நான் பித்தள டம்ளர். திரும்ப திரும்ப நான் அத சொல்றதுக்கு காரணம், ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு பதிச்சுட்டீங்கன்னா, இதேதான் சுற்றியுள்ள அனைத்து 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 விஷயங்களையும் நீங்க உங்கள் மனதை நுணுகி, அதை பற்றிக்கொண்டு அந்த நுணுக்கத்தின்படி வாழ முடியும். அதுதான் சொல்றாரு அடுத்த லைன்ல. வேகமாம் அறிவறிந்து நுண்மான் நுழைப்புலனால் நுணுகி மேலும். அந்த நுணுகி 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 ஹால்ல உட்கார்ந்திருக்கீங்க, டிவிய பார்க்குறீங்கன்னா, நுணுகி பாருங்க. அது இறைநிலையிலிருந்து வந்த அணுக்களின் கூட்டமாக உங்களுடைய உபயோகப் பொருளாக உங்க முன்னாடி நிக்குது. நுண்ணணுவின் பிறப்பிடமாம் பரமுணர்வீர். அந்த நுண்ணணுவா அதுக்குள்ள ஒரு பொருளா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கறதுக்கு மூலம் பரம், பரம், பரம். இறைநிலை, மெய்ப்பொருள், பரமுணர்வீர். மண் கடந்து, விண் கடந்து, வெளி கடந்து, வெளிக்கண்டால் மும்மலமொழிந்த காட்சியதே மாதவமாம். அதுவே மௌனம். அந்த மண் கடக்கணும். நம்ம என்ன பண்றோம்? மண் என்ற அந்த காட்சி பொருளியே மயங்கி நிக்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் அப்படியே மயங்கிடுறோம். அந்த மண் என்ற அந்த தன்மையிலேருந்து கடந்து, விண் கடந்து, அந்த அணுக்களின் கூட்டத்தையும் கடந்து, அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த வெளி கண்டால், எல்லாத்துலயும் வெளி என்ற அந்த பிரம்ம முக்கட்டே ஒரே பொருள் தான். என் முன்னாடி செருப்பாவும் இருக்கு, கொடையாவும் இருக்கு, கார்பெட்டாவும் இருக்குது, சோஃபாவாவும் இருக்கு, டிவியாவும் இருக்கு. வெளி கண்டால் ஒரே பொருள், ஒரே பொருள், ஒரே பொருள். தொடர்பு கொள்ளும்போது எனக்கு வேற பொருளா தெரியுது. உணர்ச்சி வசப்படுற பொருளா மாறுது. இல்ல. நம்மளோட அது இயக்கத்துல, இந்த ஜன்மத்துல, இந்த பிறவியில அந்த அணுக்கூட்டம் நமக்கு வாச்சிருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை கண்ணால் காண்பத அதுவும் மெய்ப்பொருள். காண்கின்ற நானும் மெய்ப்பொருள். கடக்கின்ற காட்சியும் மெய்ப்பொருள் என்ற அந்த மெய்ப்பொருள் தன்மைக்கு தூல அணுக்களாய், சூக்குமமாய், சூக்குமத்தில் சாலவுமே நுண்ணியதாய். அந்த நுண்ணிய தன்மை தான் ஒவ்வொரு பொருளும் வெளிப்படுத்துது. நான் அம்மா, நான் அப்பா, நான் தங்க, நான் தம்பி ஒவ்வொன்னும் விதவிதமா வெளிப்படுத்துது. விதவிதமான உணர்ச்சி குவியல். நாம எப்படி நுணுகி நின்று நம்மளுடைய எண்ணத்துல அந்த களங்கம் ஏற்கனவே இருக்கிற 3 மும்மலம் அழியும்னு சொல்றாரு இதுல. ஆணவம், கன்மமலம், ஆணவமலம், அந்த மாயாமலம் 3 போச்சுன்னா, திரை விலகிய அந்த காட்சிதான் நமக்கு அந்த தெய்வீக காட்சியாக. காஞ்சிபுரத்துல வரதர் கோயில்ல ஒரு உற்சவம் உண்டு. அவங்க ஒரு பல்லக்குல சாமிய எடுத்துட்டு வருவாங்க. அது பெரிய காஞ்சிபுரம்ன்ற ஒரு இடத்துல அந்த பல்லக்க நிறுத்தி வச்சு, அந்த சாட்டின் கிளாத் விதவிதமான சாட்டின் கிளாத்ல ஒரு 9 திரை இருக்கும். அந்த அது அது ஒவ்வொரு வாட்டியும் மந்திரம் சொல்லி, ஒரு திரைக்கு அந்த கற்பூர ஆரத்திக்கு ஆரம்பிச்சு, திரைய விலக்குவாங்க. உள்ள வேற ஒரு கலர்ல அழகா பளபளபளன்னு சாட்டின் கிளாத் இருக்கும். திருப்பி அடுத்தது, அடுத்தது, அடுத்தது. அந்த 9வது திரைய விலக்கின உடனே, அப்படியே சாமிக்கு கற்பூர ஆரத்தி நடக்கும். அப்பல்லாம் தெரியாது. ஹை! மஞ்ச கலர் சாட்டின் கிளாத்து. ஹை! இது அழகா இருக்கு ஆரஞ்சு. இது பச்சை, இது ப்ளூ. இப்படிதான் பார்த்திருக்கேன். ஆனா அதற்கு விளக்கம் நமக்குள்ள இத்தன திரை இருக்குது. அழுக்கழுக்கான திரைகள், மாயத் திரைகள், மும்மலம் என்ற திரைகள், ஆணவம் என்ற திரை, கன்மம் என்ற திரை, கர்ம வினைகள் என்ற திரை. அந்த மாயை திரும்ப 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 மயக்கத்தினால் அதே படி வாழ்கின்ற திரை. எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய தெய்வீகமும் நமக்குள்ளாக இருக்கிறது. நீக்கினால் உணரலாம். அந்த தெய்வீக பார்வையால் நம்மை சுற்றி பார்ப்போம்.
உலகத்தை பார்ப்போம், உறவுகளை பார்ப்போம், மனிதர்களை பார்ப்போம், சமுதாயத்தை பார்ப்போம், பொருட்களை பார்ப்போம், உயிருள்ளவற்றை பார்ப்போம், உயிரில்லாதவற்றை பார்ப்போம், உணர்வோம். அத்தனையும் தெய்வம் 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 என்று அந்த தெய்வீக உணர்வு நிலையில் இன்றிலிருந்து வாழத் தொடங்குவோம். அதுவே மௌனத்தின் மிகச் சிறப்பான உயர்ந்த நிலை. அந்த வாழ்க்கை முறையை நமக்கு அளித்த மகான் பாதங்களை வணங்கி, மௌனம் என்பது நமக்குள்ளாக நாமே ஆழ்ந்து 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 அந்த ஆழ்ந்த பார்வையில், அமைதி பார்வையில் உலகோடு ஒட்டி வாழ்வது என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Good evening to all aspirants. Thank you for giving this opportunity to discuss about the purpose of life. So the purpose of life for a human is acquiring knowledge and attaining perfection is considered as main purpose of life. And also it's being the reason for being born on this earth. All of us are born and are living here, journeying towards the same goal. So nature is perfect and man is mere nature, is a fraction of nature, and it also lies with him to seek the absolute and become one with it. It's his choice to be with the nature or live with the nature. So how can it be done? And when we see animals are endowed with 5 senses, like remaining the capable of preserving the 5 tantras of pressure, sound, light, taste, and smell. So the purpose of life for animals remains the same. Like there's no purpose for them. Like they live with all these 5 senses during their lifetime. But man has been gifted with the 6th sense, where he is capable of defining the purpose of life. So where with his sixth sense, he has the ability to attain the purpose of life. So Saint Aveyar says that being born as a human is a rare occurrence. Aridu aridu manidarai pirathal aridu. And man should allow his lifetime on this earth not to go waste. So he should be able to attain, and he should be able to travel towards what he has to attain in life. So realizing the divine power, the root and force behind all the things in the manifested universe, is the purpose behind human birth. Realizing the birth from which one has come into existence is attainment of perfection and the homecoming of soul. As Yogiraj Vethathiri Maharishi puts it as, how can the joy born of realizing one's origin and purpose in life be described in mere words? So you can't explain once you realize the origin of the purpose, right? It lies within the individual. How to attain, right? So the diligent, how there are few things which we can do. That's the diligent effort, the practices, and then the ecstasy born of the realization of the truth. So God realization and awareness of the higher self is important.
So you have to realize God within us. God realization was once considered as enormous task. So in olden days, it was like it was not that easy to realize God within us. So that's what even I too consider. Okay, what is my purpose of life? Is like realizing God within me. So, but our Vedatriyam has made it simple, and it made to reach all of us. So Vedatriyam explains in great details about the purpose of life and the way to achieve it. So what would be the best way to achieve it? It's a physical and mental health is very essential for attaining the purpose of life. So how can it be achieved, right? Like how can we have good physical and mental health? It's all through practices. So the mind leads on astray and then advises him against it. The mind has to be strengthened and regulated. So when we see a regular man, right, like we say manam pona pokil ponadu. So how do you control that mind and to lead in a good way, and how to strengthen it and make the mind follow in the path of rightness for success. So So the mind should merge with the life force intentionally and then with the divine state from which it has originated. So for which, right, like how do we do that is through yoga practices, meditation, and introspection are the way. And it's very important to do all three. So these practices can pave the way to lasting peace and happiness. And in lifetime, how do we be free of all alignments? Everyone wishes to lead a happy life, right? Devoid of pain and success sufferings. In the word of Avayar, it says like a healthy life is a rich life. So it's like where what do you mean by healthy life? It doesn't mean that okay, when you have 3 meals a day or good wealth, you're traveling here and there with ease. It's not the healthy life, right? What does a healthy life means? It's like the good health along enables a person to earn a livelihood. So health is the main part where it helps a man to achieve the livelihood of each moment. Like how do you enjoy the moment? If you are healthy, you can take care of your family and you can take care of your surroundings and society, right? And it would clearly help us to realize the realization of God. So mainly here we have to have our physical body, make healthy. So how do you make your physical body healthy is like to meditate, exercise, and do introspection like every day. What did I do today? What did it went wrong? So everyday practices make us get through the path, right? So even Tirumular says the soul departs when the physical body causes to be and remains deprived of the opportunity to achieve the divine. I have therefore discovered the means to purpose the body for pushing for attaining spiritual emancipation. He further adds, I who looked upon my body as the fruit of my sins, now look on it as a temple because I have realized the presence of the divine within. So when you consider your body as a body,
just a physical body, you might not take care even when we were joining before Vedatrium. But have just okay, like you're just eating your daily meal, you don't do exercises, you don't sleep properly, right? But after coming to Vedatrium, we try to streamline ourselves. Okay, we have to do exercise. And exercise is nothing but you are doing a meditation for your own body, right? And doing meditation, like calming down the body, and also like by doing interceptions, like okay, today I did this. Okay, what is the cause of my thought? What is the cause of this, right? What would happen if I'm avoiding all these bad practices, so following good practices. So that's how, like, if we follow our system, like if we are doing physical exercise daily, it would help us to have a diseaseless body, or like you are trying to avoid, or you are preventing your body to get attacked from several diseases. And also we, like our Vedatri Maharishi Ayya has defined our system with a simplified physical exercise, Kaya Kalpa, which helps us to energize our body every day, right? And also our body, like even Vedatri Maharishi explains that the physical exercise is not only helps to make your body fit, but also it helps to eradicate all the sins, right? Like our body is full of is a product of sin imprints. So that helps a man to everyday physical exercise helps a man to eradicate all these sins. So basically, we say that man who has come into existence from animals, since we carry a load of beastly qualities within us, so they are called sin imprints, right? So we have, since we are being evolved from existence of animals, so we should try to eliminate all these um, bad thoughts and the sin which is being come from our previous births. Vedati Maharshi has given us a very good practice to follow, right? Which would help us to attain this by if the individual practices all this daily, taking care of the physical health, spiritual health, and mental health will in turn helps our family and our family welfare, and family welfare is nothing but the society. And 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 we also have Brahmanyanam, which helps us to love nature and be with nature. So it's like a triangle, right? Like life, individual life, society, and nature. So by doing all these practices, we would be able to purify ourselves by getting rid of all these sins, and by realizing the God within us, and helping the society to achieve this, which in turn would would help us to realize the nature. So our body is considered as a temple where it helps us to do all the day-to-day activities and help others, help the society. So my kind
take from this is like to do the exercises, practice meditation and introspection, and achieve this. Thank you all for giving this opportunity. Thank you, Be Amma. blessed by the divine. Be blessed by the divine. Thank you, Amma. Very nice explanation, Amma. Let us conclude this session with blessings for the world. Let us invite